பார்த்தீங்கன்னா 20 வயசு தான். ஒரு 11 மாதம் குழந்தை கையில் இருக்குது. புருஷன் இறந்துட்டான். இன்னொன்று பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது. 6 வயசு பெண் குழந்தை இருக்குது. புருஷன் செத்துட்டான். எங்கிருந்து வந்து அவங்க டெய்லி ஒரு ஒரு டெய்லி வேஜஸ் ஒர்க்கருக்கு ஈஸியாக எக்ஸசிபிள்னா அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும்னு எனக்கு கேட்குறேன். நீங்கள் வந்து விஷப்பாம்பு கொடுக்கும்போது இது வந்து போகிறாது இல்லை, இது இன்னொரு பாம்புன்னு நீங்கள் சொல்லி கொடுக்க முடியாது. அது என்னங்க லாஜிக் எனக்கு புரியல. இல்லிசிட் லிக்கர் ஒரு விஷம் தான். அதில் மெத்தனால் இருக்கா இல்லையாங்கிறது அது செகண்டரி. Supply of illicit liquor is an offense. அவ்வளவுதான், period. It cannot be justified. It cannot be justified on any basis. ஈஸியாக கிடைக்குது, அதுதான் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எத்தனை 61 பேர் சார், 61 பேருக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது இல்லை. அப்போ ஈஸி எக்ஸசிபிள் எப்படி இருக்கு அவங்களுக்கு? ஒரு ஒரு டெய்லி வேஜஸ் ஒர்க்கருக்கு ஈஸியாக எக்ஸசிபிள்னா அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும்னு நான் கேட்குறேன். ஒஃபிஷியல்ஸ்க்கு எப்படி தெரியாமல் போகும் நான் கேட்குறேன். எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர், நான் போலீஸ் மட்டும் சொல்லலை, எவ்ரி டிபார்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். எப்படி தெரியாமல் போகும்? அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, நான் அவங்களுக்கு தெரியாமல் போகுதுன்னா எப்படி? ஸோ எல்லாரும் வந்து டேர்னிங் அஸ் போகணும். எவ்ரிபடி இஸ் டேர்னிங் அஸ் பிளைண்ட் ஐஸ் தான். சம்பாதிக்கிறது அவ்வளோ கிடையாது. ஆனால் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 61 பேர் மேக்ஸிமம் அவங்க வீட்டோட பிரெட் வினர்ஸ். அவங்க தான் வீட்டில் வந்து பிரெட் வினர்ஸாக இருக்காங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 20 வயசு தான். ஒரு 11 மாதம் குழந்தை கையில் இருக்குது. புருஷன் இறந்துட்டான். இன்னொன்று பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது. 6 வயசு பெண் குழந்தை இருக்குது. புருஷன் செத்துட்டான். எங்கிருந்து வந்து அவங்க டெய்லி வேஜஸ்? There's a woman who was got 11-month-old baby in India. There's another woman who was 2 months pregnant and she has a 6-year-old daughter. Husband and wife ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க. அதை சொல்றேன். 60 பேர் அதுல டோட்டலி 126 people have taken that. So 130 பேருக்கு ஈஸியா படிச்சிருக்கு. So they are doing it because it's available. It's very easily available. That is what I'm saying. We need to control that. It's easily available. அதுதான் எங்கே கிடைக்குதுன்னு தெரியும். அது எப்படி நமக்கு attitude offender நான் தெரியும். மறுபடியும் இதே தப்பு, அதே வேற தப்பு பண்ணிட்டு இருந்தாரா பரவாயில்ல, அதே தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க மேலே கண்காணிப்பு வைக்கவே இல்லை யாருமே. No sir, he is out on a bail. He is not acquitted. He is not acquitted. He is out on a bail. He is still the accused. அப்புறம் இல்ல, you have to follow it up. Is he acquitted? He is acquitted of the offense, previous offense. Then he is still an accused. Then conditional basis, so he is still the accused now. Then charge போட்டுருக்காங்க. அவ்வளோ கேஸ் சார்ஜ் போட்டுருக்காங்க. ஈஸியா பெயில் கிடைச்சிடும். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, பெயில் கொடுத்துருவாங்க, மறுபடியும் அதே அந்த கேஸ் எல்லாம் பண்ண விசாரணை பண்ணாரு. இல்லைன்னா ஃபைன் கட்ட வச்சுட்டு போயிடுவாங்க. அதான் சார் கட்டாதான கட்டத்தை நீங்க ஒரு அமௌண்ட் கட்டி முதலுக்கு எந்த எவ்வளவு we need to find a solution where this should not happen again. First point, tribunal should be controlled. It should be actually license இருந்தானா போகணும்னு சொல்றாங்க. It's easily available in a warehouse. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.